ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஹல்வா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தேங்காய், அப்புறமா வெல்லம், சோம்பு, இலாச்சி, அப்புறமா சன்னாதால். சோம்பு இலாச்சி என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இது சன்னாதால் இருக்கிற வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கப்புறமா குக் பண்ணதுக்கப்புறம் இந்த சன்னாதால் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இது கூட எடுத்துட்டு வச்சுருக்கிற வெல்லம், தேங்காய், அப்புறம் சோம்பு, இலாச்சி இதை 3 போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே குக்கரில் போட்டு தண்ணி பதம் போகிற வரையும் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் வந்து ஃபேனில் வச்சுருங்க. ட்ரையாக இருக்கணும். அப்புறம் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க, இல்லை ஒரு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வேணும்களுக்கும் ரொம்ப சின்னசாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டுட்டு இந்த தின் சைஸில் தான் இருக்கணும், இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும், மாவு கடிக்க முடியாது. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளவர் ஷேப் பிடிக்கும், அதனால் ஃப்ளவர் ஷேப்பில் செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு எந்த ஷேப் பிடிக்கணும்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா விட்டு எண்ணெயிலேருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்டியாக, செம்மையாக ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இது ஹார்ட் ஒர்க் தான். கூட ஒருத்தராவது ஹெல்ப்க்கு வச்சுக்கோங்க. எனக்கு கை கால் முதுகெல்லாம் செம்ம வலி. லனூஸ் பெஸ்ட் அம்மி இருந்தாங்க கூட, அம்மி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஆயில் வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா கொஞ்ச நேரம் விட்டு பொரிச்சு எடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் அவுட் பண்ணிக்கிறேன். பாய்.